வந்து எல்லாருடைய பார்வைக்கும் வைக்கலாம்னு பார்க்குறோம். ஸோ இவ்வளோ நாள் ஒரு கேள்வி இருந்தது, எங்கே போய் புக்கை எடுக்கிறது அப்படின்ட்டு. இனிமேல் அக்டோபர் 21 பிரபல்சன் ஹாலில் காலையில் ஒரு 3 மணி நேரம் நம்ம நூலகம் திறந்துருக்கோம். அங்கே வந்து எல்லாரும் உங்களுக்கு விருப்பப்படுற நூல்களை வந்து எடுத்துக்கலாம். இது நூலகம் சார்பாக சொல்லணும்னு நினச்சது. இப்போ கண்ணா வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோராக இருக்கலாம் எல்லாரும் பயனடைகிறதுக்காக அதிக ஒரு ஆய்வு பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்காங்க. அது நம்ம இணையதளத்துலேயுமே இருக்குது. அதில் நான் சொல்லிக்க இது பண்ணுறது வந்து நாங்கள் எதுவும் கட்டணம் இது நாள் வரைக்கும் வாங்கவே இல்லை எதுக்குமே. இது நாள் 3 ஆண்டுகள் ஆகுது நம்ம பண்ணி. இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து நன்கொடைன்னு ஒரு சின்ன ஒரு இது கொண்டு வந்திருக்கோம். அது வெறும் எங்களுடைய நேரத்திற்கும் நாங்கள் பண்ணக்கூடிய இந்த ஏன்னா வேலையை தவிர்த்து நாங்கள் பண்ணக்கூடிய இந்த நேரத்திற்குமாக அந்த நன்கொடைங்கிற ஆப்ஷன் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் இருந்ததுன்னா எங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு இணையம் வழி நாங்கள் வாங்கக்கூடிய இதாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால அதை நாங்கள் கொடுத்துருக்கோம். யாரையும் நாங்கள் வற்புறுத்தலை. அந்த மாதிரி நன்கொடை வழங்கணும்னு இருந்தாங்கன்னா அந்த காலத்தில் போய் நீங்கள் அதை கொடுக்கலாம். இப்போ கண்ணா ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்குது. எல்லாரும் இதுக்கப்புறம் ஹெல்ப் எடுத்துருப்பாங்க. கண்ணா நீங்கள் அந்த பிரெயின் ஸ்டார்மிங் பிரில்லியன்ட் பற்றி சொல்லுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லேர்னிங் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்குங்க. ஸோ விஷுவலாக லேர்ன் பண்ணுறது இங்கே நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் லிசனிங் மூலியமாகவும் ரைட்டிங் மூலியமாகவும் இல்லைனா வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கல் மூலியமாகவும் லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷுவல் அண்ட் ப்ராக்டிக்கல் தான் வந்து இங்கே மோர் க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்றது நினைக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஃபன்னு சொல்கிறாங்க. கிட்ஸ் லேர்ன் ஃப்ரம் தேர் ஹோம். லைக் நம்மலாம் வந்து ரோல் மாடலாக இருக்கிறோம். நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்ம பாடி லாங்குவேஜ், பேரண்ட்ஸ் எப்படி சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க, அதெல்லாம் வீட்டில் கற்றுக்குறாங்க. சோஷியல் வந்து ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் இப்படி மீட் பண்ணும்போது அதில் வந்து நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க குழந்தைங்க. அப்புறம் ஸ்கூலில் கற்றுக்கிறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு என்ன பேஷன் இருக்குது, அவங்களுக்கு என்ன க்யூரியாசிட்டி இருக்குது, அது கற்றுக்கிறது. அந்த இடத்துல இருந்துன்னா அவங்களுடைய லேர்னிங் ஆக்சுவலாக அகடமிக்கல் லேர்னிங் நிறைய ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு பேஷன் இல்லாத விஷயத்தை நம்மளால கொடுக்கவே முடியாது. பட் தட்ஸ் நாட் எனஃப். ஸ்கூலில் கற்றுக்கிறது மட்டும் பத்தாது, அவங்க க்யூரியாசிட்டி மட்டும் பத்தாது. வி நீட் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா. ஸோ லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரானா என்ன அப்படின்னா, கிட்ஸ் நீட் பேசிக் ப்ளஸ் லிட்டில் பிட் மோர். பேசிக் மட்டும் கற்றுக்கிட்டா பத்தாது அப்படின்றது தான் வந்து அதில் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து they can take bit more when there is more curiosity involved. அவங்களுக்கு பேஷனோ கியூரியாசிட்டி இருந்தால் they can take more. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு எனேபிள் பண்ணோம்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா, then they can actually learn even more faster and easier. ஸோ அந்த லிட்டில் பிட் மோர் நம்ம வந்து எப்படி ஹெல்ப் பண்ணலாம், நாங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணலான்றது தான் வந்து இந்த பிளாட்ஃபார்மை பற்றி நான் சொல்ல போகிறேன். we might be able to help. எப்படின்னா நம்ம வந்து அவசியரோ தமிழ் வெப்சைட்டில் நீங்கள் லேர்ன் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் போனீங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி என்ரோல் யுவர் கிட்ஸ். ஸோ என்னென்ன டாபிக்ஸில் நம்ம வந்து ஆன்லைன் போர்ட்டல் லேர்னிங் வச்சுருக்கோம் அப்படின்னா தமிழ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கொஞ்சம் டேட்டா அனாலிசிஸ் கூட இருக்குது. ஸோ இதில் வந்து ஏஜ் 10லேருந்து கற்றுக்கலாம், ஏஜ் 110 வரைக்கும் கற்றுக்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால். ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்குது. வாட் வி ஆர் ட்ரைங் டு அச்சீவ் இஸ் ஃபஸ்ட்டு ஒரு இயர் 5லேருந்து கேட்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம செட்டப் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு என்ரோல் பண்ணணும். அதுக்கு என்ரோல்மெண்ட்டுக்கு நீங்கள் லேர்ன் அப்படின்ற ஒரு லிங்க் நம்ம avthiro.tamil.ng போயிட்டு லேர்ன் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா then you will be able to access something like this more visually learnable content. like mathematicsல நான் எனக்கு வந்து a+b² என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ அது விஷுவலாக கற்றுக்கும் போது இதுதானே அது, ஸோ எனக்கு இந்த மாதிரி கற்றுக் கொடுத்துருந்தா நான் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷுவல் லேர்னிங்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ஆக்சஸ் க்ரியேட் பண்ணுறோம். என்னென்ன டாப்பிக்கை பற்றி நாங்கள் கற்றுக் கொடுக்குறோன்றது இந்த ஃபிஷ் சார்ட்டில் பாருங்கள். வாட் நாட் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாமே இருக்குது இதில்.
ஸோ நம்மளுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக கற்றுக்க முடியும். ஸோ நம்ம இப்போதைக்கு என்ன கேட்டர் பண்ணுறோம்னா இயர் 5லேருந்து இயர் 10க்குள்ளே இருக்கிற கிட்ஸ்க்கு மட்டும் என்னென்ன டாபிக்ஸ் தேவைப்படலாமோ அதெல்லாம் மட்டும்தான். அவங்க கண்டிப்பாக அதை வந்து கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் விஷுவலி நம்ம கற்றுக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டெப் 1 நம்ம வெப்சைட்டில் போயிட்டு லேர்னில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, தென் என்ரோல் யுவர் சைல்டு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வில் சென்ட் யூ அ லிங்க். அவங்க வந்து கரெக்டான அப்ரோப்ரியேட் கிளாஸில் அவங்கள வந்து ஆட் பண்ணுவோம். தென் தே ஷுட் பி ஏபிள் டு ஆக்சஸ் தட் ஆன்லைன். ஸோ அவங்க ப்ராக்ரஸை வந்து நாங்கள் பார்க்க முடியும். அது வந்து இயர்லி ஒன்ஸ் இல்லைன்னா குவார்டர்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் வந்து அந்த ப்ராக்ரஸை கூட ரிப்போர்ட் பண்ண முடியும். பட் ப்ரொவைடட் இஃப் தே ஸ்பெண்ட் டைம் ஃப்ரீக்வெண்ட்லி, இல்லை அவங்க வந்து ஆக்டிவாகவே இல்லைன்னா வி வுட் ஆக்சுவலி சே அந்த ஒரு லைசன்ஸ் வந்து நம்ம தேவையில்லாமல் ரீட்டைன் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு குழந்தை இருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, யூஸே பண்ணல அப்படின்றப்ப அவங்கள வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு குழந்தைங்களுக்கு அந்த ஆக்சஸை கொடுக்கலாம். ஸோ வி ஹவ் லிமிட்டட் ஆக்சஸ், லிமிட்டட் லைசன்ஸ். ஸோ எப்படி பண்ணுறதுன்றது வந்து ப்ரீவியஸ் ஸ்லைடில் கொடுத்துருக்கோம். பிகம் அ மெம்பர், என்ரோல் யுவர் சைல்ட் அண்ட் தென் வில் ட்ரை டு ஹெல்ப். இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து சில செட்டப்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கு நீங்கள் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட், விருப்பம் இருக்கிறவங்க வந்து பின்னேரத்தில் வீட்டுக்கு போய் பொறுமையாக நீங்கள் எல்லாம் அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், என்னென்ன மாதிரி இருக்குது, அது உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி பயன்பெறுங்கிறத பாருங்கள். ஸோ பார்த்துட்டு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இங்கே இருக்கக்கூடிய யாரை வேணால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முக்கியமாக கண்ணனை தொடர்பு கொள்ளலாம். அந்த லேர்ன் போர்ட்டலில் போனீங்கன்னாலே உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இன்னும் சயின்ஸ் டேட்டா அனாலிசிஸ்க்கான என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதெல்லாம் போடுறதுக்கு எங்களுக்கு இன்னும் டைம் வரல. there's lots to cover. அது காப்பி பேஸ்ட் ஒர்க்காக இருந்தாலும் நிறைய விஷயம் அதில் போடுறது இருக்குது. ஸோ அது க்யூரேட் பண்ணி தான் போட முடியும். எல்லாத்தையும் போடணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு புரியவும் புரியாது. ஸோ there's lots to work on. பட் இதெல்லாமே நாங்கள் எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். வாலண்டியர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ணுறோம். டைம் இருக்கும்போது நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். பட் ஆஸ் யூ என்ரோல், ஆஸ் யூ ரிஜிஸ்டர், we will give access to the right things. நன்றி எல்லாரும் கலந்துக்கிட்டு. நன்றி கண்ணா. இன்னும் ஒரு சில பேருக்கு நன்றி சொல்லணும். முதல்ல எல்லாரும் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. உங்கள் கருத்துக்களை எல்லாரும் முன்வைத்தவங்களுக்கும் நன்றி. செந்தில் RS ஃபுட் செந்தில் நம்மளுக்கு என்றைக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய செந்திலுக்கும் நன்றி. கண்ணன் பிரில்லியன்ட். இதெல்லாம் கொஞ்சம் நிறைய ஆய்வு பண்ணி இதை பற்றி வெப்சைட்டில் இணையத்தில் ஏற்றுறதுங்கிறது வந்து மிக நீண்ட நாட்கள் எடுக்கும் நேரம். உங்களுக்கும் நன்றி. சிற்றுண்டி இருக்கு, எல்லாரும் சாப்பிடலாம், எல்லாரும் பேசலாம், என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம். நன்றி எல்லாரும்.